இன்றைக்கு நாட்டில் இருக்கிற அரசியல் இயக்கங்கள் RSS பயந்து இன்றைக்கு தங்களை முழந்தாளிட்டு அடிபணிந்து இன்றைக்கு மதசார்பற்ற கட்சிகள் இந்த நாட்டில் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். வெற்றி பெறும் என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற அரசியல் நிலை. காங்கிரஸ் கட்சிக்கு தன்னை பாதுகாக்கிறதே பெரிய விஷயம். இந்தியா கூட்டணியை இந்த கட்சிகளால் பாதுகாக்க முடியவில்லை. எந்த மத்திய ஏஜென்சிகளுக்கும் அடிபணியாமல் முன்னேறி கொண்டிருக்கிறது சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா. 200 இந்தியா கூட்டணியினுடைய உறுப்பினர்கள் சாதிக்காத சாதனையை SDPI கட்சியினுடைய 2 உறுப்பினர்களால் சாதிக்க முடியும். CAA-க்கு எதிரான அந்த போராட்டத்தை இந்த நாட்டில் முதலாவது துவக்கிய அரசியல் பெரியக்கம் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா. ராஜீவ் காந்தியினுடைய பீரியடில் பாபர் மசூதியினுடைய வளாகத்தை வழிபாட்டிற்கு திறந்துவிட்ட போது ராஜீவ் காந்தியினுடைய காங்கிரஸ் கட்சிக்கு துணை போனது முஸ்லீம் லீக். நாட்டில் இருக்கிற 3000 பள்ளிவாசல்கள் உடைத்தெறியப்பட வேண்டும், கோவில்கள் கட்டப்பட வேண்டும் என்கிற அந்த RSS அஜெண்டாவிற்கு முஸ்லீம் லீக் என்ன பதில் சொல்ல போகிறது? துவங்கியது முதல் இன்றைக்கு வரைக்கும் 15 ஆண்டு காலம் நெருப்பாற்றில் நீந்திக் கொண்டிருக்கிறது சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா. தினம் தினமும் வழக்குகள், பல்லாயிரக்கணக்கான வழக்குகள், ஆயிரக்கணக்கான கைதிகள், எதற்கும் அஞ்சாமல், எதற்கும் துஞ்சாமல், எதை பற்றியும் கவலைப்படாமல், ஈடிக்கும் NIA-க்கும் எந்த மத்திய ஏஜென்சிகளுக்கும் அடிபணியாமல் முன்னேறி கொண்டிருக்கிறது சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்றால் அதற்கு காரணம் சையது அலவித்தங்களும், அலி முஸ்லியாரும், வாரிய குன்னன் ஹாஜி முகமது ஹாஜி அவர்களும், இந்த தியாகிகள் தந்திருக்கிற இந்த பாடங்கள் தான், அந்த லட்சியங்கள் தான் இதற்கு மிக முக்கியமான காரணம். அருமை சகோதரர்களே, பாசிச எதிர்ப்பு, பாசிச எதிர்ப்பு, நீதிக்கான போராட்டம் என்கிற மகத்தான லட்சியத்தில் SDPI கட்சி இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் பாசிச எதிர்ப்பு என்கிற பெயரால் இன்றைக்கு நாட்டில் இருக்கிற அரசியல் இயக்கங்கள் RSS பயந்து இன்றைக்கு தங்களை முழந்தாளிட்டு அடிபணிந்து இன்றைக்கு மதசார்பற்ற கட்சிகள் இந்த நாட்டில் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டில் வாழ்கிற மக்கள் எல்லாம் இப்போது அச்சத்தில் இருக்கிறார்கள். என்ன அச்சம்? தேர்தல் வரப்போகிறது, பாராளுமன்ற தேர்தல். இந்த தேர்தலில் மீண்டும் மோடி வெற்றி பெற்று விடுவார். வெற்றி பெற்று விட்டால் இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்காது, இந்த நாட்டில் அரசியல் அமைப்பு சட்டம் இருக்காது, இந்த நாட்டில் மனித உரிமைகள் இருக்காது, இந்த நாட்டில் சிறுபான்மை சமுதாயத்தினுடைய தலைவர்கள் நடமாட முடியாது, முஸ்லிம்களுக்கான உரிமைகள் இல்லாது போகும், வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்பட்டு விடும் என்கிற அச்சம், கவலை இந்த நாட்டில் இருக்கிற எல்லோருக்கும் இருக்கிறது, எல்லோருக்கும் இருக்கிறது. ஆனால் நாங்கள் சொல்லுகிறோம், மீண்டும் பாரதிய ஜனதா வெற்றி பெறலாம். வெற்றி பெறும் என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற அரசியல் நிலை. பாரதிய ஜனதாவை தோற்கடிக்கிற மதசார்பற்ற சக்திகள் இன்றைக்கு நாட்டில் இல்லை. பாரதிய ஜனதாவிடமிருந்து இந்த நாட்டை பாதுகாக்கிற தைரியமும் நெஞ்சுறுதியும் சங்கூச்சமும் காங்கிரஸ் கட்சிக்கு இல்லை. காங்கிரஸ் கட்சிக்கு தன்னை பாதுகாக்கிறதே பெரிய விஷயம். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி கைதிலிருந்து அவர் தன்னை பாதுகாப்பது இன்றைக்கு கஷ்டமான ஒரு சூழல். எனவே காங்கிரசால் பாரதிய ஜனதாவிடம் இருந்து இந்த நாட்டை பாதுகாக்க முடியாது. பாரதிய ஜனதாவுடைய வெற்றியை தடுக்க முடியாத சூழ்நிலையில் காங்கிரஸ் இருக்கிறது. கம்யூனிஸ்டுகள் பாரதிய ஜனதாவிடமிருந்து இந்த நாட்டை பாதுகாப்பார்கள் என்றால் கேரளாவில் மாத்திரம்தான் ஏதோ கொஞ்சம் CPM உயிரோடு இங்கே செயலாற்றிக் கொண்டிருக்கிறது. இவர்களால் நாடு முழுவதும் பாரதிய ஜனதாவுடைய வெற்றியை தடுக்கக்கூடிய நிலையில் கம்யூனிஸ்டுகள் இல்லை, அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லை. இந்த மதசார்பற்ற சக்திகள் எல்லாம், மதசார்பற்ற கட்சிகள், செக்குலர் பார்ட்டி என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் எல்லாம் பாரதிய ஜனதாவிற்கு அஞ்சு நடுங்கி தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்தியா கூட்டணியை இந்த கட்சிகளால் பாதுகாக்க முடியவில்லை. இந்தியா அலையன்ஸ் உருவானது, அதனுடைய நிலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். மீண்டும் பாரதிய ஜனதா ஆட்சியை பிடித்தாலும் பாராளுமன்றத்தில் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ அல்லது 2 பாராளுமன்ற உறுப்பினரோ இந்த நாட்டுடைய பாராளுமன்றத்தில் அமர்ந்திருப்பார்கள் என்று சொன்னால் 200 இந்தியா கூட்டணியினுடைய உறுப்பினர்கள் சாதிக்காத சாதனையை SDPI கட்சியினுடைய 2 உறுப்பினர்களால் சாதிக்க முடியும். CAA என்கிற சட்டத்தை பாராளுமன்றத்தில்
அமித்ஷா அறிமுகப்படுத்தி கொண்டு வந்த போது இந்த நாட்டிலேயே காகஸ் நகி திகாயங்கே என்று சொல்லி இந்த நாட்டுடைய தலைநகரத்தில் அதை கிழித்தறிந்து சிஏஏவுக்கு எதிரான அந்த போராட்டத்தை இந்த நாட்டில் முதலாவது துவக்கிய அரசியல் பெரியக்கம் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா. பாராளுமன்றத்தில் பிரதிநிதிகள் இல்லை, ஆனால் நாடு முழுவதும் இந்த போராட்டத்தை தட்டி எழுப்ப முடிந்தது, தீப்பற்றி எரிய வைக்க முடிந்தது எஸ்டிபிஐ கட்சியால். பாராளுமன்றத்தில் ஒரு உறுப்பினர் இருந்தால், 2 உறுப்பினர்கள் இருந்தால், RSS இந்த தலைவர்களை, பாரதிய ஜனதாவுடைய தலைவர்களை அவர்களை தண்ணீர் குடிக்க வைக்க முடியும், திணறடிக்க முடியும், இந்த சமூகத்துடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்க முடியும், இந்த நாட்டை பாதுகாப்பதற்காக குரல் அளிக்கிற அந்த தைரியமும் சங்கூச்சமும் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய அந்த உறுப்பினர்கள் பெற்றிருப்பார்கள். பாபர் மசூதியினுடைய பிரச்சனைக்கு தீர்வை தந்தார்களா? ராஜீவ் காந்தியினுடைய பீரியடில் பாபர் மசூதியினுடைய வளாகத்தை வழிபாட்டிற்கு திறந்து விட்ட போது ராஜீவ் காந்தியினுடைய காங்கிரஸ் கட்சிக்கு துணை போனது முஸ்லீம் லீக். நரசிம்மராவனுடைய ஆட்சியினுடைய காலத்தில் 92 பாபரி மஸ்ஜித் ஷஹீதாக்கப்பட்ட போது, தகர்க்கப்பட்ட போது சுலைமான் செட் சாஹிப் போன்றவர்கள் எதிர்த்த போதிலும் காங்கிரசிற்கு தோள் கொடுத்தது, துணை நின்றது, காங்கிரஸ் கட்சியோடு சேர்ந்து தேர்தலில் கூட்டணி அமைத்தது முஸ்லீம் லீக். இப்போது என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? ராமர் கோயில், பாபர் மசூதி இருந்த இடத்தில் 400 ஆண்டு காலம் முஸ்லிம்களால் சுஜூது செய்யப்பட்ட இடத்தில் அநியாயமாக, அக்கிரமமாக ராமர் கோயில் இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிற போது ராமர் கோயிலை ஆதரித்து இன்றைக்கு முஸ்லீம் லீக்கினுடைய ஸ்டேட் பிரசிடென்ட் அதை ஆதரித்து இன்றைக்கு பேசுகிறார் என்று சொன்னால் இவர்கள் எப்படி இந்த சமூகத்திற்காக என்ன சாதிக்க போகிறார்கள்? நான் கேட்கிறேன், ஒரு பாபரி மஸ்ஜிதோடு சங்க பரிவார அமைப்புகளுடைய RSS அஜெண்டா தீர்ந்து விடுமா? ராமர் கோயில் கட்டிவிட்டார்கள், இனிமே இந்த நாட்டில் இருக்கிற எந்த மஸ்ஜிதுகளையும் அவர்கள் இனிமேல் தொடமாட்டார்களா? அந்த உறுதியை முஸ்லீம் லீக் கொடுக்க முடியுமா? இன்னைக்கு ஞானவாபி பள்ளிவாசலுடைய பிரச்சனை பூதாகரமாக கிளம்பி இருக்கிறது. அது முடிந்து விட்டால் அவர்கள் அமைதியாகி விடுவார்களா? நாட்டில் இருக்கிற 3000 பள்ளிவாசல்கள் உடை தெரியப்பட வேண்டும், கோவில்கள் கட்டப்பட வேண்டும் என்கிற அந்த RSS அஜெண்டாவிற்கு முஸ்லீம் லீக் என்ன பதில் சொல்ல போகிறது? எனவே முஸ்லிம்கள் நாடு முழுவதும் படுகொலை செய்யப்படுகிற போது அமைதியாக அதை பார்த்துக் கொண்டிருந்த இயக்க முஸ்லீம் லீக் பாராளுமன்றத்தில் உறுப்பினர்களை பெற்றிருந்த போதும் அதை தடுக்க முடியாமல் கையால் ஆகாமல் இருந்த ஒரு அரசியல் பெரியக்கம் முஸ்லீம் லீக். பாபர் மஸ்ஜிதை பாதுகாக்க தவறிய முழு பொறுப்பும் நாடாளுமன்றத்தில் உறுப்பினரை பெற்ற முஸ்லீம்களுக்கு அந்த பொறுப்பையும் அந்த கடமையும் உண்டு. ஆனால் அதை தவறியது முஸ்லீம் லீக். இஸ்லாமிய சமூக மக்களை பாதுகாக்க வேண்டும், ஒடுக்கப்பட்ட கிறிஸ்தவ சமூக மக்களை பாதுகாக்க வேண்டும், ஒடுக்கப்பட்ட தலித்துகளுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும், சனாதன பிராமணிய தர்மத்தை தகர்த்தெறிய வேண்டும். இந்த நாட்டில் இருக்கிற மனித உரிமைகளுக்காக போராடுகிற போராளிகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற மகத்தான லட்சிய பயணத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிற சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவில் நூற்றுக்கணக்கான எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சாதிக்க முடியாத, காங்கிரஸ் உறுப்பினர்கள் சாதிக்க முடியாத, கம்யூனிஸ்ட் உறுப்பினர்கள் சாதிக்க முடியாத போராட்டத்தை, எதிர்ப்பை சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் நிகழ்த்தி காட்டுவார்கள் என்கிற செய்தியினை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.